beautiful. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு V3 வெற்றி. நான் எதை பத்தி பேச போறேன்னா, இப்போ ஒரு கம்பெனி எரிஞ்ச ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கல்ல, அந்த கம்பெனியோட அந்த எரிஞ்ச தீயோட மதிப்பு 4200 கோடி அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த தீயோட மதிப்பு 4200 கோடி, $500 மில்லியன். ஏன் எப்படி எரிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தானே இந்த வீடியோவும். அதாவது அந்த கம்பெனியில வேலை செஞ்ச ஒரு நபர் தான் அந்த கம்பெனி எரிச்சிருக்காரு. அந்த எரிச்ச வீடியோவையும் ஃபேஸ்புக்ல லைவா அப்லோட் பண்ணிருக்காரு. ஏன் எரிச்சாரு, எதுக்காக எரிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நான் சொல்றேன் கேளுங்க. ஏன் எரிச்சிருக்காருன்னா, அந்த கம்பெனியில வேலை செஞ்சா பொதுவாக ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா அந்த கம்பெனில இருந்து அவங்க சம்பளம் தரணும்ல. அந்த சம்பளமானது அவருக்கு தரல. அதாவது சம்பளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா வெறும் $18. அதாவது அவர் திரும்ப போயிட்டு கேட்டிருக்காரு, நான் வேலை செஞ்ச காசு எனக்கு திரும்ப கொடுங்க, எனக்கு செலவு பண்ண கையில காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் கேட்டிருக்காரு. அந்த கம்பெனி சைட்ல இருந்து அவருக்கு சம்பளமா சரியா தரல அப்படின்றதுக்காக அவரு அந்த கம்பெனி எரிச்சு அந்த எரிச்சதுக்கான வீடியோவை லைவா ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்காரு. இதனால தான் இந்த வீடியோ மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டுலேயே மோஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் ரிவெஞ்ச்னா அது இதுதான். ஏன்னா 4200 கோடி, ஒரு ரூபா 2 ரூபா இல்லைங்க, 4200 கோடி மண்ணோட மண்ணா போயிடுச்சு, வெறும் கரியாக கிடக்கு. அந்த நபர் என்னமோ இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாரு. கம்பெனி என்னமோ இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அவங்களும் லாஸ்ட் டே சரி செஞ்சிருவாங்க. இப்போ இருக்கிற ப்ராப்ளம் யாருக்குன்னு பார்த்தோம்னா அந்த நபருக்கு தான். இருந்தும் சம்பளம் தராம அந்த மனுஷனை போட்டு இழுக்கடிச்சது அப்படின்றது கம்பெனி சைட்ல இருந்து மிகப்பெரிய அது தப்பு தான்.